சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, குழந்தைகள் ஸ்கூலில் போய் எவ்வளோ சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நடிகர் சிம்பு ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருக்கார். அவர் ஆக்சுவலாக நிறைய தடவை அது கொஞ்சம் சொல்லியிருக்கார். இதில் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, என்னுடைய குழந்தைய நான் சத்தியமாக எந்த ஸ்கூல்லையும் சேர்க்க மாட்டேன். ஏன்னா எந்த ஸ்கூலுமே குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நடத்தலை. எவனோ ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான், அவனுக்காக அத்தனை பேரையும் டார்ச்சர் பண்ணுவாங்க. எனக்கு மேத்ஸ் வராது, கெமிஸ்ட்ரி வராது, அதை டவுட்டு கேட்டால் இது கூட தெரியலையான்னு போய் முட்டி போட வைப்பாங்க, அடிப்பாங்க, அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு டான்ஸ் ஆடக்கூட தான் வராது, ஆனால் எங்கள் அப்பா உன்னால் முடியும்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ ஒரு நல்ல டீச்சருடைய வேலை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது தானே. இப்படி பண்ணுறாங்க. ஸோ இப்படி அங்கே படிக்கிற அத்தனை பேர் மீதும் அக்கறை கொண்ட ஒரு ஸ்கூல் உங்களால் காட்ட முடியுமா? அதனால தான் சொல்கிறேன், நான் ஸ்கூலில் சத்தியமாக என் குழந்தை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் குழந்தைங்க மேலே அக்கறை உள்ள ஒரு ஸ்கூல் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். அது உண்மை. ஏன் அப்படின்னா, முதல்ல அவங்க சேர்க்குறதே நிறைய ஸ்கூல் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்து நல்லா படிக்கிற குழந்தைய தான் சேர்க்கவே செய்கிறாங்க. இப்போ குழந்தையுடைய நலனுக்காக ஸ்கூல் நடத்தலை, அது உண்மை தான் அவர் சொல்கிறது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தருக்காக தான் ஸ்கூலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா கிளாஸ்லையும் பார்த்தா ஒருத்தர் அல்லது 2 பேர், அவங்களுக்கு தான் எல்லா சப்ஜெக்டும் வரும். எல்லாருக்கும் சத்தியமாக வராது, என்ன பண்ணாலுமே வராது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? ஸ்கூலுக்கு அனுப்பாமலே விட்டுட்டா அதுதான் தீர்வா? ஏன்னா அவர் அதை சொன்னார். இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டிலே அழைச்சிட்டு அந்த குழந்தைக்கான படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வசதி எல்லாருக்கும் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உண்மையிலே நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்நாளில் அதிகமாக சித்திரவதை அனுபவிக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸில் தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய டீச்சர்ஸ் நம்மளை திட்டுறது, ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட திட்டினா கூட, அதில் 1% இப்போ திட்டினா கூட நம்ம தற்கொலை பண்ணிக்குவோம். ஆனால் அப்போ அவ்வளோத்தையும் தாங்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த சக்தி இருந்துச்சு, நமக்கு அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லோரும் திட்டு வாங்கினாலும் ஒரு சிலர் ரொம்பவே திட்டு வாங்குவாங்க. அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஆனால் இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அப்படி ரொம்ப திட்டு வாங்குறவங்க, அவன் எதுக்குமே உதவாதவன் அப்படின்ட்டு வர டீச்சரெல்லாம் திட்டி தீக்கப்படுற அந்த மாணவன் தான் வெளியில் குறுகிய காலத்தில் ஷைன் பண்ணுவான். அது ஆச்சரியமாக இருக்கும். அப்போ திட்டுன வாத்தியார் பார்க்குறாங்க, அவங்கள பற்றி கேள்விப்படுறாருன்னா அவருக்கு தான் அசிங்கமாயிடும். அவன் முன்னேற மாட்டான்னு நினச்சோம், கடைசி வரைக்கும் நம்ம தான் முன்னேறாமல் இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஸோ இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நாம் இப்போ சொல்ல போகிறோம். இன்னொன்று, சிம்பு சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்தா வந்துடுமா அப்படின்னாலும் எல்லாருக்கும் வராது. ஒரு சிலருக்கு வரும், ஆனால் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா வரும், ஒரு சிலருக்கு வரும். ஆனால் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். ஆனால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து வர வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும், எவ்வளோ சொன்னாலுமே அவங்களுக்கு புரியாது. ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொன்று, சொல்லி கொடுத்தா முடியும், நமக்காக இறங்கி பொறுமையாக சொல்லி கொடுத்தா முடியும். ஆனால் அந்த மாதிரி டீச்சருக்கு எங்கே போகிறது? எனக்குமே கெமிஸ்ட்ரியும் வராது, மேத்ஸும் வராது. ஆனால் சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக வந்திருக்கும், அது உண்மை தான். ஏன்னா நடுவில் ஒரு தடவை கெமிஸ்ட்ரி டியூஷன் போனால் அவர் சொல்லிக் கொடுத்தோன்னே ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படியா? அதுக்கப்புறம் காலேஜ் நான் எடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் சம்மந்தமே இல்லை. பட் நானே இன்ட்ரெஸ்ட்னால அந்த கெமிஸ்ட்ரி மேத்ஸ் புக் பிரிட்டிஷ் லைப்ரரியில் எடுத்து பார்க்கும்போது, வா இவ்வளோ சூப்பராக இருக்குது, இதெல்லாம் அப்போவே இப்படி சொல்லி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். என்ன பண்ணுறது, நல்ல டீச்சர் அமையறதில்லை. ஆனால் டீச்சரே தேவையில்லை, நல்ல புக்கு இருந்தால் கூட போதும் இல்லையா? ஸோ அந்த லைப்ரரியில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அந்த 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் அந்த
அது சிலபஸே அவங்களது வேறு மாதிரி இருக்கும். பிரிட்டிஷ் லைப்ரரியில் நல்ல பல்காக இருக்கும், ஆனால் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ அது படித்தா யார் வேணாலும் புரிஞ்சிக்கலாம். பேசாமல் ஸ்கூலுக்கே போகாமல் இருந்திருந்தால், அதாவது எப்படின்னா தனியாக விட்டால் நான் சூப்பராக படிப்பேன். அது எனக்கு அந்த காலேஜ் டைம்லலாம் ஸ்டடி ஹாலிடேஸ் விடலை அப்படின்னா கடுப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே போய் நேரத்தை தான் வீணாக்கிட்டு இருப்பேன். எல்லோரும் முன்னாடி முதல்ல படிப்பே வராது எல்லாருக்கும், அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, நடத்துகிறவங்களுக்கே எல்லோரும் ஒன்று அப்படியே பக்காவாக தெரிஞ்சு வரல, அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதும்னு தான் வராங்க. ஸோ அவ்வளோ டார்ச்சராக இருக்கும். தனியாக என்னை விட்டுட்டா சூப்பராக படிப்பேன் அப்படின்ற உணர்வு எனக்கு உண்டு. அது உண்மையும் கூட. ஆனால் என்ன பண்ணுறது, அப்படி சரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்திங்கன்னா எனக்கு இந்த சுதந்திரம் கிடைக்கும், சேர்த்துடுங்க அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாட்ட எவ்வளோ கேட்டு பார்த்தேன். 6th ஸ்டாண்டர்டில் இல்லை அங்கெல்லாம் போனால் கெட்டு போயிடுவேன் அப்படின்னு போய் இது பண்ணி மொத்தத்தில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லதாக தான் இருக்குது. அங்கே அது வரலன்றதுனால தான் ஆன்மீகம் பக்கம் வந்துருக்குது. இல்லைன்னா எங்கேயோ போய் லைஃபே வீணாக போயிருக்கும் இல்லையா? சரி, ஆனால் இது எப்படி, ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் எப்படி எல்லாம் புரியுது, அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதாவது இத்தனை பேருக்கு வராதது ஆச்சரியம் இல்லை, ஏன்னா அது ஜென்ரலாக யாருக்குமே வரலன்ற மாதிரி தான். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் நல்லா வருது இல்லை, அது எப்படி அப்படின்னு தோணும் நமக்கு. ஸோ இது எப்படின்னா, ஒரு வயசான பாட்டியை அழைச்சிட்டு போய் படிக்கவும் இல்லை, அவங்க திடீர்னு அவங்கள அழைச்சிட்டு போய் நீங்கள் ஸ்கூலில் அல்லது காலேஜில் உட்கார வச்சா அந்த பாட்டியை படினா அந்த பாட்டிக்கு என்ன புரியும் இல்லையா? அல்லது அந்த ஏபிசிடியிலே ஆரம்பித்தா கூட அந்த பாட்டிக்கு டக்குன்னு தெரிஞ்சிடுமா? இல்லை எல்கேஜியில் குழந்தைங்க படிக்கிற ஸ்பீடுக்கு அந்த பாட்டியால் படிக்க முடியுமா? இதே விஷயந்தான் இங்கே நடக்குது. ஆனால் அது உடம்புன்னு நம்ம பார்க்கும்போது அந்த பாட்டி வயசானவங்கன்னு தெரியுது. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே ஒருத்தர் ஒழிஞ்சிட்ருக்கிறார், அவர் தான் நாம். அவருக்கு என்ன வயசாகிடுச்சின்னு யாருக்கும் தெரியாது. உடம்பு குழந்தையாக கூட இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கிறார் பாருங்கள், அவர் வயசானவராக இருந்தாலும் இந்த மாதிரி படிப்பு வராது. ஸோ அதுதான் காரணம். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, டீச்சருக்கும் தெரியாது, ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியாது, அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. எல்லா டார்ச்சரையும் சேர்த்து அந்த குழந்தை அனுபவிக்கும். பாவம் அது. ஏன்னா உள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணுறவர் யார்? நம்ம உயிர். அதை தான் ஆத்மானுவோம். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா இந்த பூமிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது, அதுதான் அந்த ஆத்மாவுடைய வயசு. பெரும்பாலும் நல்லா படிக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதாவது சில ஜென்மங்கள் தான் எடுத்திருக்கும். நல்லா படிக்காதவங்க பார்த்திங்கன்னா பல ஜென்மம் எடுத்தவங்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 2 ஜென்மம் 3 ஜென்மம் அவ்வளோதான் எடுத்துருக்குறாங்க. அல்லது ஃபஸ்ட்டு ஜென்மம்னா இன்னும் சாம பார்க்க பிச்சு உதருவாங்க படிப்பு. அதே ஒரு 30 ஜென்மம் 50 ஜென்மம் 60 ஜென்மம் எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா திணறுவாங்க. ஸோ அதுதான் காரணம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா படிக்காத சில குழந்தைங்களுடைய கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். படிப்பு தான் வராதே தவிர கேரக்டர் வந்து அவ்வளோ மரியாதை, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்தது வேலையை அந்த கேரக்டர் வந்து அவங்கள அப்படியே உயர்த்திடும். அதாவது ஸ்கூல் படிப்பு வரலன்ட்டு டிஸ்கண்டினியூ பண்ணலாம், இல்லை ஏதோ ஒன்று ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலைக்கு போவாங்க, ஒரு பிஸ்னஸ் எதுலையோ போய் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மதிப்பு, எஜமானனுடைய நம்பிக்கையை சம்பாதிப்பாங்க. அந்த நல்ல குணத்தினால டக்குன்னு ஷைன் ஆகிடுவாங்க. ஆனால் இங்கே பக்காவாக படித்து வெளியிலையும் போய் ஷைன் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா பெருமை அந்த ஆவரேஜாக நிறைய பேர் இருப்பாங்க. படிப்பு வரலன்னு சொல்ல முடியாது, படிப்பு வரும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறவங்க நிலைமை வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ அவங்க சார்பாக தான் சிம்பு அவர்கள் வந்து கேட்குறாரு, ஒருத்தன் படிக்கிறதுக்கு நாங்கள் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் இல்லையா? நல்லவேளை ஒரு அந்த +1க்கு அப்புறம் இப்போ சிலபஸ்லாம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அல்லது இப்போவுமே அப்படி தான் இருக்கான்னு தெரியல. +1க்கு அப்புறம் தான் அந்த குரூப்புன்னு வருது. அவங்கவுங்களுக்கு இன்ட்ரெஸ்டான குரூப் எடுத்துக்கோங்க. அதுலேயும் கொடுமை பாருங்கள், எனக்கு எதுவுமே வராது, ஹிஸ்ட்ரி தான் வரும் அப்படின்னா கூட அப்பா அம்மா விட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வேறு இருக்குது. அப்போ அதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சப்ஜெக்ட் இருக்கும். அதுவுமே எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது.
அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது இங்கிலீஷ் தனியாக, தமிழ் தனியாக மேஜராக எடுக்கிறது. ஸோ அது நல்லாயிருக்கும். அது ஆரம்பத்தில் இருந்து அப்படியே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஜெயில் தான் ஸ்கூல். ஸோ அதை ஒரு செலிப்ரிட்டியாக இருந்ததுனால சிம்பு அதை சொல்கிறார். பட் இருந்தாலும் அது பெருசாக யாரும் பேசுகிற மாதிரி தெரில. ஆனால் அது ரொம்ப முக்கியமான டாபிக் அது. சரி, இந்த ஆத்மா வயோதிக நிலையில் இருந்தால் அதால் கிரகிக்க முடியாது, விஷயங்களை கிரகிக்க முடியாது. ஏன்னா அது வயோதிக ஸ்டேஜில் இருக்குது. எப்படி உடல் வயோதிக நிலையில் இருந்தால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதோ, அதேமாதிரி ஆத்மா வயோதிக நிலையில் இருந்தால் அது சின்ன வயசுலேயே இருந்தால் கூட அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதுதான் காரணம் சில குழந்தைங்க சுத்தமாக மந்த நிலையில் இருக்கிறதுக்கு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஸ்கூலுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு பாருங்கள். அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்கள வாத்தியார் அடிக்கிறது திட்டினது கம்பேர் பண்ணும்போது நம்ம வாங்கினது கம்மியாக தான் இருக்கும். இப்போ வரவங்களுக்கு இன்னுமே கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த கம்மியான திட்டை கூட தாங்க முடியாமல் குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிறதையும் பார்க்குறோம், ரொம்ப சின்ன வயசுலேயே கூட. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது வயதான ஆத்மா, அதுக்கு அதை தாங்கிக்கூடிய சக்தி இருக்காது. குழந்தையாக இருக்கும்போது பரிசுத்தமாக வருது. காரணம் என்னென்னா, முந்தைய ஜென்மத்து பாவத்துக்கான தண்டனை கர்ப்பத்திலே கிடைக்கும். பட் இருந்தாலும் பல ஜென்மத்து பாவம் இருக்குதுல்ல, பல ஜென்மம் எடுத்த ஆத்மாவாக இருந்தால். ஸோ அவ்வளவும் கர்ப்பத்தில் தண்டனை கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கான தண்டனை வெளியில் அனுபவிக்கும். ஸோ அப்போ தான் அந்த குழந்தைக்கு திட்டெல்லாம் விழும். ஏற்கனவே அந்த குழந்தை பாவம் அதிகமாக இருக்கனால சக்தி இருக்காது. மற்ற குழந்தை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு சக்தி இருக்காது. ஸோ அப்போ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அப்போ தற்கொலை பண்ணுறது அந்த மாதிரி நிறைய முடிவு எடுக்கும் குழந்தைங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த விஷயத்தை டீச்சருக்கும் நடத்தணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடத்தணும். ஆனால் இது ஸ்கூலில் சிலபஸாக வைப்பாங்க அப்படின்லாம் வெயிட் பண்ணிங்கன்னா சத்தியமாக அது நடக்க வாய்ப்பே இல்லை. அது உங்கள் குழந்தை தானே. அப்போ உங்கள் குழந்தை நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணணும். அந்த குழந்தைக்கு முதல்ல சக்தியை வர வைக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு பிறந்திருக்கிற குழந்தை எத்தனை வருஷம் எத்தனை ஜென்மமாக இந்த பூமியில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதாவது நம்மக்கிட்ட அந்த குழந்தை புத்திசாலித்தனமாக இருக்கலாம், பட் ஆனால் ஸ்கூலில் அது எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்போ ஏன்னா இப்போ வர குழந்தைங்க எல்லாமே அந்த ஃபோன் அதெல்லாம் கலக்குங்க, பட் இருந்தாலும் உண்மையிலே சக்தின்னு பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கு சக்தி ஏற்றணும். நம்ம அந்த சக்தி ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணும், இதை பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி மந்த புத்தியாக இருக்கக்கூடிய குழந்தை கூட இதை பக்காவாக பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு சக்தி ஏற ஆரம்பிக்கும். ஏற ஆரம்பிக்கும்போது அதால் கிரகிக்க முடியும் ஈஸியாக. எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக தேவைப்பட்டால் அதுக்கும் மேலே கூட வரும். பட் இருந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு விசேஷத்தன்மை இருக்கும். அந்த விசேஷத்தன்மையில் மட்டும்தான் அதோடைய குணம் 100% வெளிப்படும். ஸோ அந்த குழந்தைக்கு ஸ்கூலில் சாதிக்கணுன்னே இல்லை அப்படின்னா ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் அது மந்தமாக தான் இருக்கும். பட் வெளியில் அதுக்கு பிடிச்ச ஒரு துறை தானாகவே தேர்ந்தெடுக்கும். ஆனால் அது எவ்வளோ நாள் கழிச்சு தேர்ந்தெடுக்குதுன்றது தான் தெரியாது. ஸோ அந்த டைம் டக்குன்னு மின்ன ஆரம்பிக்கும். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா தெரியும். அவங்க ஒரு பெரிய ஃபெயிலியராக தான் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். ஸோ அதில் வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஹை ஸ்கூல் ட்ராப் அவுட் அந்த மாதிரி அதாவது ஸ்கூலில் டிஸ்கண்டினியூ பண்ணுறவங்க, படிப்பே வரலன்னு டிஸ்கண்டினியூ பண்ணுறவங்க தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதாவது நம்பர் 1 பணக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கிறாங்க. டெல் நிறுவனத்துடைய முதலாளி, அது மாதிரி நிறைய பேர், ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனத்துடைய முதலாளி. ஸோ இது மாதிரி நிறைய பேர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் அமைதி இழந்துடுச்சு, பல தலைமுறையாக இழந்துடுச்சு. இப்போ ரொம்ப அமைதி இழந்துடுச்சு.
இந்த டைமில் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இயற்கை அதாவது பழைய ஆத்மாவாக இருந்தால் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் புதுசாக பிறகுதுன்னா அதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, அதால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா, அந்த மாதிரி ஆத்மா வந்து நல்ல குடும்பத்தில் பிறக்கும். நான் நல்ல குடும்பம்னு சொல்கிறது என்னென்னா அமைதியான குடும்பம், அவங்களும் படித்தவங்க அதுமாரி. ஆனால் இந்த பாவம் சேர்த்துட்டு இருக்கிறோம் பாருங்கள், நம்ம பிறக்கிற குடும்பத்திலே எந்த நேரமும் டிவி ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே ஆத்மாவுக்கு சக்தி இருக்காது, இதில் இது வேறு. இதுதான் ரொம்ப கொடுமை. அதாவது நம்ம ஒன்ஸ் அந்த பாவத்துலேருந்து வெளியில் வர முடியாத மாதிரி தான் மாட்டோம். அதான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி, ஊனமானவர்கள், இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா. அவங்க பார்த்திங்கன்னா அதாவது ஒரு துக்கம் அனுபவிக்கிறாங்க சமுதாயத்தின் மூலமாக அல்லது தன்னுடைய உடல் மூலமாகவோ அப்படின்னா கண்டிப்பாக அதிக பாவம் செஞ்சுருந்தால் தான் அது நடக்கும். ஆனால் அதிலேருந்து அவங்க வெளியிலே வர முடியாத மாதிரி குடும்ப சூழலும் இருக்கும். அது இல்லாமல் அரசியல் தலைவர்களும் ஏற்கனவே பாவம் செஞ்சு தான் அப்படி பண்ணுவாங்க. இல்லை நம்ம விடக்கூடாதுன்ட்டு இன்னும் அவங்களுக்குள்ள மிருக குணத்தை தூண்டுற மாதிரியே நடக்கும். ஸோ ஒரு சில நாடுகள்லாம் சண்டை நடக்குது இல்லையா, அந்த மாதிரி சண்டை அதாவது பல வருடங்களாக நடக்கும் யுத்தம், நிறைய நாடுகளில் நடக்குது. அப்போ அந்த மாதிரி இடத்துல போய் ஒருத்தன் பிறக்கிறான்னாலே கண்டிப்பாக அவங்க பாவம் பண்ணியிருந்தால் தான் போய் பிறப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க இன்னும் தூண்டிட்டு தான் இருப்பாங்க, இல்லை விடக்கூடாது, நம்ம நாட்டுக்காக நம்ம உயிரை கொடுக்கணும், நம்ம மொழிக்காக உயிரை கொடுக்கணும், இனத்துக்காக உயிரை கொடுக்கணும். ஸோ பாவம் அவங்கள காப்பாற்ற முடியவே முடியாது. பட் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த குழந்தைங்களுடைய நிலைமையும் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்க பயங்கர ஏழ்மையில் இருக்கும், வீட்டில் அப்பா குடிச்சிட்டு சண்டை போட்டு இருக்கிறதா இருக்கலாம். இதுக்கு முந்தைய தலைமுறையில் பார்த்திங்கன்னா கரண்ட்டே இல்லாத வீடாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் மீறி வரணும். அப்புறம் எங்கே அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறாங்க, அதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வீடியோ பார்த்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து அவங்க கூட படிக்கிற குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள். அப்படி தான் அது போகணும். அது ஒரு கடமையாகவே பண்ணணும். அது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி சுற்றி அசாந்தி, அதாவது அமைதியற்ற தன்மை வாயுமண்டலத்தில் இருக்கும். அதாவது சத்தமே உங்களுக்கு கேட்க தேவை, சத்தம் போடுற உலகம்தான். பட் அது இல்லாமலும் உங்களுடைய சத்தமும் வந்து இந்த வாயுமண்டலத்தை மாற்றும். ஆனால் அது எப்படின்னா அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப மாற்றும். ஆனால் சத்தமே இல்லாட்டினா கூட எண்ணங்கள் இருக்குது இல்லையா, அது வந்து வாயுமண்டலத்தை அந்த வைப்ரேஷனை மாற்றும். சுற்றி அட்மாஸ்ஃபியரில் அது நமக்கு டிஸ்டர்ப் கொடுக்கும். ஸோ இது நீங்கள் நல்லா பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறீங்கன்னா கூட, அதாவது நீங்கள் தனியாக உங்கள் வீட்லேயோ ஹாஸ்டல்லையோ எங்கேயோ தனியாக உட்காந்து படிங்க, உங்களால் படிக்க முடியும், டக்குன்னு கான்சன்ட்ரேஷன் வரும். ஆனால் கும்பலாக குரூப் ஸ்டடின்னு வாங்களே, அந்த மாதிரி, அதாவது குரூப் ஸ்டடி கூட இல்லை, ஒரே ரூமில் எல்லாம், அதாவது கிளாஸ் ரூமில் எல்லோரும் படிக்கிறாங்க அப்படின்போது கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. அப்போ அதுலேயும் இது மாதிரி பழைய ஆத்மாக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புது ஆத்மானா அப்படியே டக்குன்னு கடன்னு படிக்கும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவனால் முடியுது. சொல்கிறாங்கல்ல எல்லாரும் பிறப்பால் ஒன்றுன்னு, எங்கே இங்கே ஒன்றுன்னு சொல்ல முடியும் இல்லையா. ஸோ இப்படி ஆகுது. அப்போ அந்த வைப்ரேஷன் பண்ணுது, ஆத்மாவுக்கு சக்தியும் இல்லை. இப்போ அந்த வைப்ரேஷனை நம்ம ஒன்றும் மாற்ற முடியணும், அல்லது ஆத்மாவுக்கு சக்தியை ஏற்ற முடியணும். இது ரெண்டு இருந்தால் தான் தப்பிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு லவ் பண்ணுறாங்கன்னா கவனச்சிதறல் வந்துடும், ஃபெயில் ஆகிடுவாங்க அப்படின்வாங்க. அது உண்மை தான். அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான். அதாவது நல்லா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற பையனை தான் லவ்வே பண்ணுவாங்க, அதுவும் இருக்குது. ஸோ அப்போ அவன் அப்படியே போயிடக்கூடாது இல்லை, அவனையும் பிடிச்சி இழுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் மாயா இப்படி பண்ணுது, லவ்னு விழ வைக்கிறது இதெல்லாம். ஆனால் இந்த லவ்னா என்னென்ன தெரியாத வயசுலேயே நிறைய குழந்தைங்களுக்கு படிப்பு வர மாட்டேங்குது, அவங்களால கிரகிக்க முடியல. ஏன் அப்படின்னா சூக்ஷ்மமாகவே இந்த வைப்ரேஷன் அந்த குழந்தைக்கு அது என்னென்னலாம் தெரியாது. ஆனால் அந்த குழந்தையால் கான்சன்ட்ரேஷன் பண்ண விடாத மாதிரி இது தடுக்கும், சூக்ஷ்மமாக தடுக்கும், சுற்றி தடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் அந்த குழந்தைய எண்ணம் வேறு எங்கேயும் போகாது, அதே நேரத்தில் படிப்புலேயும் வராது, அப்படியே பிளாங்காக இருக்கும்.
ஸோ அது சின்ன குழந்தையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெருசாகி எப்போ வரைக்குமே அது உண்டு. அப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி க்ளீன் பண்ண முடியுமா, அல்லது ஆத்மாவுடைய சக்தியை ஏற்ற முடியுமா அப்படின்னா முடியும். ஆனால் ரொம்ப குழந்தையாக இருந்தால், அதாவது நம்ம சொல்கிறதே புரிஞ்சிக்க முடியாத வயசில் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் 2வது படிக்கிறது, ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களும் யூகேஜி படிக்கும்போதே நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம சொல்கிறத கேட்டு பண்ணுவாங்களான்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ என்னென்னா, நம்மளுடைய ஆத்மா, அதாவது உயிர், அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அதை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். அந்த ஆத்மாவில் தான் எல்லாமே இருக்குது. மனசு, எண்ணங்கள் வருது இல்லையா, அதுவும் ஆத்மாவிலே தான் இருக்குது. சிந்திக்கிற திறன், அதுவும் ஆத்மாவில் தான் இருக்குது. ஆனால் சயின்ஸ் இன்னமும் பிரெயினில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்குது. ஸோ ஆத்மா சிந்திக்கும்போது பிரெயினில் சில மாறுதல்கள் ஏற்படுது. அதுக்காக பிரெயின் சிந்திக்குதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா. அதாவது டிரைவர் காரை ஓட்டும்போது டிரைவர் ஓட்டும்போது இன்ஜினுக்குள்ளே சில மாறுதல் ஏற்படுது. அதுக்காக இன்ஜின் தானாகவே டிசைட் பண்ணி போகுதா? கிடையாது. டிரைவர் அந்த மாதிரி தான் ஆத்மா. ஸோ அவர் தான் எல்லாத்தையும் யோசிக்கிற வேலையிலேருந்து எல்லாமே பண்ணுறார். அந்த ஆத்மா முதலாக இந்த பூமிக்கு வரும்போது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அது எப்போ வந்திருந்தாலும் சரி, அதோடைய முதல் பிறவி அப்படின்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், பயங்கர ஃபேமஸாக இருப்பாங்க. ஆனால் பல பிறவி ஆன பிறகு அந்த ஆத்மா சக்தி இழக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பல ஜென்மமாக நிறைய பாவக்காரியங்கள் செய்யும். பாவம்னே தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ செய்யும். அந்த பாவக்காரியங்களில் முக்கியமானது என்னென்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இதில் பார்த்திங்கன்னா காமம் தப்பு ஓரளவுக்கு ஒத்துக்குவாங்க, ஓரளவு தான் ஒத்துக்குவாங்க. அது கூட இல்லையா, மனைவி தவிர மற்றவங்களோட காமம்னு நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாது. காமன்னா காமம் தான், யாரோட வச்சுக்கிட்டாலும். அடுத்தது கோபம், அது தப்புன்னு எல்லாருமே ஒத்துக்குவாங்க. பற்று தப்புன்னு யாரும் ஒத்துக்கிறது கிடையாது, பாசம் அப்படி வளர்க்குறாங்க. அடுத்தது பேராசை, அகங்காரம் தப்புன்னு ஒத்துக்குவாங்க. இப்போ இந்த காமம், பற்று, ஸோ இந்த 5 விகாரங்கள் தான் மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தினால என்ன ஆகுனா ஆத்ம சக்தி இழந்துக்கிட்டே வரும். ஆரம்பத்தில் உலகம் செல்வ செழிப்பாக இருக்கும். அங்கே பிறக்கும்போது நம்ம நல்லா இருந்திருப்போம், நம்மளுடைய குணமும் நல்லா இருக்கும். அப்போ ஆத்மாவுக்கு சக்தியும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் கீழான நிலையை அடைய நம்மளுடைய பாவத்தின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி அதிகமாக ஆத்மாவுடைய சக்தி அதிவேகத்தில் இறங்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இப்போ இந்த பூமியில் எல்லாருக்குமே கடைசி பிறவி இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ எல்லாருமே சக்தி இழந்து தான் இருக்கும். ஏதோ அபூர்வமாக 1-2 தான் ஒரு ஸ்கூலுக்கு அல்லது ஒரு கிளாஸுக்கு புது ஆத்மாவாக வந்திருக்கும். ஸோ அதுதான் கலக்கிட்டு இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. என்னென்னா, இப்போ இது அந்த சின்ன வயசில் உங்களுக்கு காமம் அதை பற்றி தெரியாது. பட் தெரியாட்டினாலும் அது உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா, ஒரு சிலருக்கு பேய் பிடிக்குது இல்லை, பேய் பிடிக்குது, வந்தது யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பாடாப்படுத்தும். அது முன் ஜென்மத்து பகையாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும். அது உங்களை சுற்றி வரும். அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் பிறப்பீங்க. அந்த மாதிரி ஸ்கூலில் தான் நீங்கள் சேர்க்கப்படுவீங்க. நல்ல டார்ச்சர் கொடுக்குற ஸ்கூலில் தான் சேர்க்கப்படுவீங்க. ஸோ ஏன் அப்படின்னா, பல ஜென்மம் சேர்த்து வச்ச பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கணும். இப்போ இந்த தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தப்பிக்கணும், அதுதான் கொடுமை. ஆக்சுவலாக இப்போ சைல்டு அப்யூஸ்லாம் நடக்குது இல்லையா, சின்ன வயசில் குழந்தை பாலியல் பலாத்காரம், இதுக்கெல்லாமே காரணம் இதுதான். பல ஜென்மமாக சேர்த்து வச்ச பாவம் இப்போ விடியுது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆத்மா அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது கடவுள். ஸோ கடவுளை பற்றி, அதாவது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இல்லையா. இப்படிலாம் ஒரு 10-20 வருஷம் முன்னாடிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போலாம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறது அசிங்கன்ற மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கிறோம். இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னால் முட்டாள் அப்படின்ற மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கிறோம்.
இன்னொன்று கடவுளை பற்றி யாருக்கும் தெரியவும் செய்யாது. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கூட கடவுளை பற்றி தெரியாது, அவர் எப்படி இருப்பார்னே தெரியாது. ஸோ இப்போ இறைவன் சொல்கிறார். ஸோ இந்த விஷயம் ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்மளுடைய உயிர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் இருக்கும், குட்டி குட்டி பிள்ளையாக. இறைவனும் இங்கே தான் இருக்கார், அவரும் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கார். அவரும் ஒரு ஆத்மா தான், உயிர் தான். நாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் வர்றதில்ல. அந்த இறைவன் பேர் தான் சிவன். அவரை தான் அல்லாஹ்னு முஸ்லீம்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. ஸோ உடல் எடுக்காத சிவன் மட்டும்தான் கடவுள். மற்ற எல்லாருமே இந்த பூமியில் உடல் எடுத்து வந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், தாயின் கர்ப்பத்தில் பிறந்தாங்கன்னு. சிவன் எடுக்கிறதில்ல. ஸோ இந்த பூமிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த பாதி நரகமாக இருக்கும். சொர்க்கம் முடிஞ்சால் நரகம் வரும், நரகம் முடிஞ்சால் மீண்டும் சொர்க்கம் வரும். சொர்க்கம் நரகமாக்குறதுக்கு இறைவன் வர தேவையில்லை, ஏன்னா சொர்க்கம் பழசாகும்போது நரகம் ஆயிடுது. ஆனால் நரகத்தை புதுப்பிக்கிற ப்ராசஸ் செய்கிறதுக்கு தான் இறைவன் வரணும். ஆனால் இறைவன் நம்மள மாதிரி பிறக்கிறது இல்லை. அதனால் ஒரு வயோதிக தாத்தா உடம்புல கடைசி 100 வருஷம் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். சொர்க்கமாக இந்த பூமி இருக்கும்போது நீங்கள் தேவதைகளாக இருந்தீங்க. உங்களுடைய நினைவாக தான் கோயிலில், இந்துக்கள் கோயிலில் தெய்வங்களாக உங்களை தான் வழிபடுறாங்க. நீங்கள் தான் அப்படி இருந்தீங்கன்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் மறுபடியும் அப்படி ஆகணும். ஏன்னா இந்த 5000 வருஷத்துடைய சிறப்பம் சொன்னோன்னா இப்போ என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ குழந்தைங்களும் இதை கேட்டால் டென்ஷனாக, ஐயோ மறுபடியும் அதே வாத்தியார் அதே டீச்சர் டார்ச்சர் வாங்கணுமான்ட்டு. என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும். சரி. ஸோ இப்போ இந்த கடைசி 100 வருஷத்தில் இறைவன் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் தேவதைகள் இருந்தாங்க. அதில் நம்பர் 1 தேவதை ஸ்ரீ நாராயணன். இப்போ உதாரணத்துக்கு நான் தான் அந்த ஸ்ரீ நாராயணனாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் மறுபடியும் ஆகணும், ஏன்னா நடந்தது திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சு இந்த நாள் இதே தான் நடக்கும். ஸோ அப்போ நாராயணனாக இருந்த நான் இப்போ நான் மறந்துட்டேன், மீண்டும் நாராயணன் ஆகணும். நாராயணனாக இருக்கும்பொழுது, அதாவது சொர்க்கத்தில் தேவதையாக இருக்கும்பொழுது, சொர்க்கத்தில் யாருக்குமே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. காரணம் என்னென்னா, அவங்க அழகான உடலில் இருந்தாலும் தான் உடல்ன்ற உணர்வே இருக்காது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நான். எப்படி கார் ஓட்டுற டிரைவருக்கு காரு தான் கிடையாது, அதை இயக்கிற டிரைவர் தான் நானுன்ற உணர்வு இருக்கோ, அதுமாதிரி இந்த உடல் ஒரு கார் மாதிரி, இதை இயக்கிற டிரைவராகிய ஆத்மா தான் நானுன்ற உணர்வு இயல்பாக, இயற்கையாக, நிரந்தரமாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அதேமாதிரி ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. அதனால் உடல் உணர்வு, சரீர கவர்ச்சி இதெல்லாம் இருக்காது. அதனால தான் அவங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. இப்போ ஆத்மா, அப்போ இதெல்லாம் தேக உணர்வு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த தேகன்ற உணர்வே இல்லாத போது ஆத்மான்ற நினைவில் இருக்கும்போது என்ன ஆகுனா ஆத்மாவுடைய குணங்கள் வெளிப்படும். அதுதான் அன்பு, அமைதி, தூய்மை, ஆனந்தம், சக்தி. பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணத்துக்கு சக்தி இருக்குன்னா நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும். மழை பெய்யும் நில்ல நிற்கும். இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ பயங்கர புத்திசாலியாக நீங்கள் இருந்திருப்பீங்க, யோசிச்சு பாருங்கள். அப்படி இருப்போம் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள். ஸோ அவங்களே மறுபிறவி எடுத்து நரகத்துக்கு வரும்போது என்ன ஆகும்னா, நான் ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. சரீர கவர்ச்சியில் சிக்குவாங்க. அப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மாட்டுவாங்க. அப்போ தான் துக்கம் வருது. அப்போ தான் கடவுளையே தேடுறாங்க. சொர்க்கத்தில் யாரும் கடவுளை தேட மாட்டாங்க. அங்கே எந்த மதமும் கிடையாது, யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு துக்கம்னா என்னென்னே தெரியாது. துக்கம் வரும்போது தானே கடவுளை தேடுவோம். ஸோ இங்கே தான் மதங்கள், வேதங்கள் எல்லாம் நரகத்தில் உருவாக்கப்படுது. ஆனால் இது எதுலேயுமே இந்த 5 பாவங்கள்னால தான் நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. அதுக்கு அடிப்படை காரணம் உங்களை உடம்புன்னு புரிஞ்சிட்டது. நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மா, புருவ மத்தியில் நட்சத்திரமாக இருக்கிறீங்கன்னு யாருமே சொன்னதில்லை. அதனால் பாவம் ஏறிக்கிட்டே இருக்குது. கடைசின்னு 1 வருஷம் இறைவன் வரார். அது வரைக்கும் வரல. இறைவன் தான் இந்த ஞானத்தை கொடுக்கணும். வந்து சொல்கிறாரு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான் எல்லா பிரச்சனையும் காரணம். அதுலேயும் முக்கியமாக காமம். அப்போ அதை வெல்லணும் அப்படின்னா, நான் அழியக்கூடிய உடம்பு இல்லை, ஆத்மா அப்படின்ற உணர்வில் சிவத்தந்தையை, சிவ பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவரும் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். இந்த இடம் ஆக்சுவலாக செம்பொன் நிறமாக இருக்கும். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவனை ரொம்ப அன்பாக அப்பான்னு நினைக்கணும். ஸோ அவர் அப்படி இருப்பார். ஓகே, அவர் மேலே அன்பு வரணும் அளவுக்கு அவர் நம்மக்கிட்ட என்ன அன்பு செலுத்துகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அவர் கொடுக்குற ஞானத்தை தினம் தினம் கேட்கணும். அது எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது, தமிழ் முரளி அப்படின்ட்டு.
ஸோ அதே நீங்கள் யூடியூப்பில் வந்து பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ண வரும். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். +91 98 946 71743. இப்போ நாங்கள் டெய்லியும் முரளி லிங்க் அனுப்புவோம். உங்கள் ஊரில் இருக்கிற ராஜயோக தியான நிலையத்துடைய முகவரியும் அனுப்புவோம். ஸோ இதுதான் மேட்ரு. இப்போ என்னென்னா, இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்கிறேன், ஆத்மாவாக இருக்கிறேன், என்னுடைய அப்பா சிவபரமாத்மா செவ்வானத்தில் நட்சத்திரமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைக்க என்ன ஆகுனா, இந்த இடம் துடிக்கும். என்ன ஆகுதுன்னா, அவர்கிட்ட வந்து சக்தி வருது. சக்தி வர என்ன ஆகுனா, அந்த பாவங்கள் எரியும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஆத்மாவுக்கு சக்தி வரும். சக்தி வர்றதுனால தான் எரியுறதுனால தான் ஆத்மா அந்த தூய்மை ஆக சக்தி வரும். அப்போ அந்த குழந்தையால் படிக்க முடியும். ஆனால் இது வந்து பல ஜென்மத்து பாவம் இருக்குது, அதனால் கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு பக்கம் படிச்சுட்டே இருக்கும்போது கூட ஒரு பக்கம் மைண்டில் நான் ஆத்மா பரமாத்மா நினச்சிட்ருக்கேன், அது ஸ்லைட்டாக ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்னன்னா கவனச்சிதறலே வராது, ஏன்னா தொடர்ந்து ஆத்மா சக்தியாகவே இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் டைம் ஒதுக்கி கேட்டே ஆகணும். இல்லை எங்களுக்கு நாங்கள் 10th படிக்கிறோம், +2 படிக்கிறோம், எங்களுக்கு டைம் கிடையாது, இது இருக்குது அது இருக்குதுன்னா ஒருவேளை நீங்கள் நல்லா கூட படிக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் இருக்கிறது கலியுகம், மோசமான யுகம், பயங்கரமாக இருக்கும் பிரச்சனை வாழ்க்கையில் அல்லது வேலைக்கு போகிற இடத்துல பார்க்குறோம்ல. நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஐபிஎஸ் சூசைட் பண்ணிக்கிறாரு, ஐஏஎஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க, நிறைய இல்லையா அந்த மாதிரி உலகம். ஸோ அப்போ அதை எதிர்கொள்கிற அளவுக்கு சக்தி இல்லாமல் போயிடும். அது புது ஆத்மாவாக பிறந்திருந்தால் கூட அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது சக்தி இழக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் எல்லோரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். இது ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப பிஸி அதனால் சாப்பிட்றதே கிடையாதுன்னு சொல்கிறீங்களா, அது சாப்பிட்றீங்களா? ஸோ அந்த மாதிரி இதை பண்ணணும். ஆனால் இறைவன் கற்றுக் கொடுக்குறது எதுக்குன்னா, நீங்கள் அந்த அளவுக்கு பாவத்தை எரிச்சிட்டிங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடலாம். அப்படியே காமம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஆத்ம சக்தி நிலையை அடையணும். ஏன்னா சொர்க்கத்தில் இருக்கிற யாருக்கும் காமம்னா என்னன்னே தெரியாது. ஆத்மா வந்து ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறவிக்கு எடுக்கும் பொழுது அந்த பழைய உடலில் இருக்கும்பொழுது அதோடைய குணாதிசயங்கள் என்னவோ அந்த குணாதிசயத்தை அப்படியே எடுத்துகிட்டு போகும் அடுத்த பிறவிக்கு. ஸோ அதனால தான் குழந்தைங்களுக்கு திடீர்னு கோபம் வரும் சின்ன வயசில். அதுவும் இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கும் பயங்கர கோபம் வருது இல்லையா? ஏன்னா முந்தைய ஜென்மத்தில் தாத்தாவாக இறந்துருக்கிறாரு. அந்த குணம் வெளிப்படும். ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனதுக்கப்புறம் காமமும் திடீர்னு அப்படி தான் வெடித்து கிளம்பும். ஏன்னா அது ஜென்மமாக வருது. ஸோ இதையெல்லாம் இறைவன் நினைவினால் நம்ம எரிச்சிக்கிட்டே இருக்கணும். இறைவனுடைய நினைவு ப்ளஸ் இறைவன் கொடுக்குற ஞானத்துடைய நினைவு, நான் நாராயணன்றது. மற்றபடி இந்த கலியுகத்து விஷயம் எதுலேயுமே கவனம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். வெளியுலக விஷயத்தில் கவனம் வைக்க ஆத்ம சக்தி இழக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக படிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு வேறு ஒரு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் பல ஜென்மமாகவே அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வரும். பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ரொம்பவே நல்லா படிப்பீங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயம் இருக்குது, இதுலேயும் கவனம் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பிரெயின் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். சரி, அது ஆக்சுவலாக பிரெயினே கிடையாது, ஆத்மா தான். சயின்ஸ் டேர்ம்லேயே சொல்லிட்டு இருக்கிறேன். ஆத்மா வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் தூங்கி ஏந்திரிச்சு. ஸோ அந்த டைமுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிடணும் நீங்கள். அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கே போகணும். ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் டயர்டாக போங்க. அப்போ காலைல சீக்கிரமாக ஏந்திரிச்சு என்ன படிக்கணும் எல்லாம் அது நடத்துறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் கடகடன்னு படிச்சுங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த டைம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆத்மா காலையில், அதாவது எழுந்திரிச்சதுலேருந்து அந்த டைம் வரைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 4 மணிக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியே கூட எழுந்திரிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் டியூஷன் போத்தால எதுவுமே போத்தால. ஸோ அந்த ஒரு 5-6 மணி நேரம் ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த 5-6 மணி நேரம் எல்லாருக்கும் முடிச்சுட்டு, அதாவது புத்தி சம்மந்தப்பட்ட விஷயம் படிக்கிறது அந்த மாதிரி விஷயத்தை, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலர்ட் பண்ணணும். டயர்டு ஆனதுக்கப்புறம், அதாவது புத்தி டயர்டு ஆனதுக்கப்புறம் எழுதுகிற வேலை அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். பட்டு படிக்கிற இது வந்து ஃபஸ்ட்டு 5 hours. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 hours நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது இதாகும். இருந்தாலும் பகலில் நல்லாவே இருக்கும்.
ஆனால் அது எடுத்த உடனே அந்த 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திரிக்கிறது வந்து வராது. ஏன்னா ஆத்மா பழசு இல்லையா, டயர்டாக தான் இருக்கும். அதுவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த நல்லா படிக்கிற பசங்க தானாகவே சீக்கிரமாக எழுந்திரிப்பாங்க. அது காரணம் என்ன, அது புது ஆத்மாவுக்கு சக்தி இருக்கும், பழைய ஆத்மாவுக்கு இருக்காது. ஸோ அதையும் மீறி நம்ம உடச்சிட்டு வரணும். ஏன்னா அந்த பாவம் நம்மளை அழுத்துது. உண்மை சொன்னால் அந்த பாவக்கடலுக்குள்ளே இருக்கிறோம், நம்ம அழுத்துது. எழுந்திரிக்காத, தூங்கு அழுத்து. ஸோ அவங்க சீக்கிரமாக டயர்டாக ஆகிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். பட் அதையும் மீறி நீங்கள் இறைவன் நினைவில் டக்குன்னு ஏஞ்சிங்கன்னா ஒரு டைமில் வந்து பயங்கர சுறுசுறுப்பாக ஆக ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த டைம் ரொம்ப கவனம் வைக்கணும். ஸ்கூல்லெல்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோவா பேசாமல் ஜஸ்ட் நீங்கள் அமைதியாக இருங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பயங்கர டயர்ட் ஆகிடுவீங்க. அந்த நேரம் தெரியாது உங்களுக்கு, அந்த நேரம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து நீங்கள் படிக்கும்போது அப்படியே பிளாங்காகவே நிற்கிது, திரும்ப படிக்கிறீங்கன்னா அது காரணம் என்ன, அங்கே ஆத்ம சக்தி ஏந்துருச்சு. ஸ்கூலில் பேசுகிறது, ஸ்கூலில் வந்து திட்ட நீங்கள் உட்காந்துட்டு தூங்குற மாதிரி ஒரு நிலை. அப்படியே கேட்குறோம், அப்படி போகிறோம், அப்படி இருக்கணும். அப்படி போயிட்டு அப்படின்னா தூங்குங்கன்னு அர்த்தம் இல்லை, வெளி உலகத்து விஷயத்தில் ரொம்ப நாட்டம் இல்லாமல் நடத்துகிறத மட்டும் கவனிக்கிறது அந்த மாதிரி. அடுத்தது சாயங்காலம் வந்தவொடனே எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணணும்னு தோணும். அப்போ என்ன பண்ணுவோம், கிரிக்கெட்டு இல்லை ஏதோ ஒன்று விளையாடுவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளே அப்படி வேறு சொல்லி விட்டாங்களா. அது விளையாண்டுட்டு படிக்கும் புது ஆத்மா. பழைய ஆத்மாவில் அது முடியாது, ஏதோ ஒன்று தான் முடியும். விளையாடுறது பண்ணும், ஏன்னா அது பிடிச்சி இழுக்குது இல்லையா. அந்த மாதிரி விஷயத்த பண்ணும். டிவி பார்க்க சொன்னாலும் நாள் ஃபுல்லாக பார்க்கும், ஆனால் படிப்பு ஏறாது. இப்போ அது ஃபுல்லாக கட் பண்ணணும். அப்போ வந்த உடனே கொஞ்சம் அப்படி ஸ்லைட்டாக தூங்குறதோ இல்லை சும்மா வச்ச படுத்து இந்த யோகா அப்படியே பண்ணுங்கள். இல்லை தூக்கம் வந்தாலுமே தூங்கிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே கம்முன்னு இருந்துட்டு, அடுத்தது நான் தூங்கி ஏஞ்சிட்டேன், இது விடிஞ்சிடுச்சு, அடுத்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் முழுக்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்க போகிறேன் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கணும். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஸோ இப்போ இருக்கிற பசங்களுக்கு என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னே தெரியல இல்லையா, அதெல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம், நான் வாட்ஸ்அப்பு, அவங்க அனுப்புகிற மெசேஜ், இது நிறையா இருக்கும். இது இல்லாமல் கொஞ்சம் பாவம் செஞ்சாலே எல்லார் வீட்லேயும் இப்போ டிவி பார்க்குறாங்க, அதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ நம்ம தான் யோசிக்கணும். டிவி இல்லாத அதாவது அப்பா அம்மா சொன்னால் கேட்டால் பரவாயில்ல, அந்த மாதிரி கேட்காத அப்பா அம்மாவுக்கு தான் நான் பிறந்தேன், அதனால் எனக்கு தெரியல. ஸோ உங்கள் அப்பா அம்மா கேட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்லாட்டினா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு தனிமையான இடம், அல்லது அவங்க எப்போ தூங்குவாங்க, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யணும். ஆனால் ஒன்று, இறைவன் நினைவை விட்டுறாதீங்க, இறைவன் நினைவில் இருந்துகிட்டே இருங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டிவி பார்க்குறாங்க, சவுண்டுனா அந்த மாதிரி டைமில் வந்து எழுதுகிற ஒர்க்கு அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டா அதிகாலையில் எழுந்திரிச்சு சும்மா ஆத்மா செம பவராக இருக்கும்போது படிக்கிறதெல்லாம் படிங்க. ஸோ அது வந்து ஆனால் ப்ராக்டிஸ் ஆகணும். அது மாதிரி உங்கள் உடம்பு டியூன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது மாதிரி ஏஞ்சா உடம்பு தாங்குமான்னு தோணும், இதெல்லாம் மாயா. பட்டு கொஞ்சம் ஜுரம் கூட வரலாம் திடீர்னு. அப்படி இருக்கும்போது தலைவலிக்கலாம், அல்லது தூக்கமாக வர மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் இருக்கும். அதையும் மீறி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்து பாருங்கள் கண்டினியூஸாக. ஒரு வாரம் 1 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய கேரக்டர் ஆகிடும், சூப்பராகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கணும்னு நினச்சாலும் தூங்க முடியாது காலையில், அவ்வளோ சூப்பராகிடும். ஸோ இதை பண்ணணும். இதை பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பயங்கர பவர்ஃபுல்லாக உங்களால் கிரகிக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த சில சப்ஜெக்ட் பிடிக்கல, அது இல்லாமல் டீச்சர் டார்ச்சர் பண்ணுறவங்க வரலாம், இந்த மாதிரி நிறையா வரும். ஏன்னா நம்ம இருக்கிறது நரகத்தில். பட் இதில் என்ன ஒன்றுனா, இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ ஆத்மாவில் பாவம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ டார்ச்சர் பண்ணுற டீச்சர் வந்தாலும் உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. மற்றவங்களாம் நடுங்குவாங்க, உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. உங்களை அவங்க டார்ச்சர் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த பாவம் இருக்கும்போது தான் தண்டனை, பாவம் இல்லைன்னா அது இருக்காது. அல்லது அந்த மாதிரி ஸ்கூல்லே நீங்கள் இருக்க மாட்டீங்க, டக்குன்னு வேறு ஸ்கூலில் சேர்த்துடுவாங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுங்க, ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும். அதை புரிஞ்சுக்கணும். கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மாவுடைய ஸ்டேஜில் நீங்கள் கவனம் வச்சிங்கன்னா வெளியில் இருக்கிற எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவை. ஸோ நான் ஆத்மா கண் வழியாக பார்க்குறேன், ஆத்மா நான் காது வழியாக கேட்குறேன். இது வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் இப்போ அவங்க வந்து விளையாட போகிறாங்களா மற்ற பசங்க, அது மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே விளையாடுங்க. அடுத்த 1 மணி நேரம் இறைவன் நினைவில் அப்படியே நட்சத்திரம் மாதிரி மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம், வேறு எந்த எண்ணமும் வராமல்.
இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு யாருமே உங்களுக்கு தேவையில்லை இல்லையா, செம பவர்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ இது இருக்குது. ஸோ இதில் கவனம் வைங்க. இன்னும் குழந்தைங்க, குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வர பிரச்சனை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு ஆகுது இல்லையா, அந்த ஒரு 8th 9th எதிர்பால் கவர்ச்சி, இப்போல்லாம் 8th 9th லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருந்தெல்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறேன். யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் இல்லையா, பெண்கள்கிட்ட பேசுனா அச்சா அவன் பேசுகிறான் நம்ம கூட பேசலையே அப்படின்ற ஒரு ஏக்கம், இது எல்லாத்தையும் இந்த உலகம் உருவாக்கும். பேசுகிறவங்க தான் ஹீரோ, பாடுறச்சா மச்சான் அவன் என்ன பண்ணுறான் பாடுறா அப்படி இப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கணும் பேசுவோம். அப்போ மனசுக்குள்ள அப்படி இருக்கிறது தான் ஹீரோஸ்ன்னு தோணும். கிடையவே கிடையாது. அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறவன் தான் ஹீரோ. ஸோ அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை பற்றி கண்டுக்காதீங்க, நீங்கள் தனியாகிடுங்க. அந்த மாதிரி பசங்க கூட சேரவும் செய்யாதீங்க. ஸோ அந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த வைப்ரேஷன் உங்களை தாக்கும். நம்ம ஏற்கனவே நிறையா பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். இதில் அவனுடைய அந்த வைப்ரேஷன் நம்மளால் தாங்க முடியாது. ஸோ அதிலிருந்து விலகணும், விலகியே இருக்கணும். ஸோ அவன் எவ்வளோ நல்லா படிக்கிறவனா கூட இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி லவ் அப்படின்னு மாட்டினாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விலகிடணும். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதிலெல்லாம் கவனம் கொடுக்கணும். அடுத்தது சாப்பாடு, அது ஒன்று இருக்குது. நான்வெஜ் ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றோம். அது இல்லாமல் அது மந்தமான உணவு, நல்லாவே தெரியும். கறிமீன்லாம் சாப்பிட்டோன்னா ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணுங்கள். சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வரும், கம்மியாக சாப்பிட்டா டயர்டாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் மீடியமாக. ஸோ அது உங்களுக்கு தான் தெரியும். அதாவது இன்றைக்கி இதை சாப்பிட்டோன்னே அந்த மைண்டு வேலை செய்யலை, அப்படியே தூக்கம். அதுலேயும் படிக்கும்போது கிளியராக தெரியும் இல்லையா, புக்கை எடுத்து உட்காந்தோடனே தூக்கம் தள்ளுற மாதிரி இருக்கும். அப்போ புரிஞ்சுக்கணும் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம். அல்லது உண்மையிலே உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படலாம், அது ஒன்று இருக்குது இல்லையா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் டயர்டாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கவனம் கொடுக்கணும். உங்களுடைய உடம்பு சக்தி எப்படி இருக்குது, தாங்க முடியுதா, டயர்டாக இருக்கா. சரி, அப்போ டயர்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதிலெல்லாம் கவனம் வைக்கணும். ஸோ அவங்கவுங்களுடைய லைஃப்க்கு ஏற்ற மாதிரி இல்லையா. மற்றபடி ஒரு பாட்டு, சினிமா பாட்டுலாம் கேட்டோன்னா அப்படியே டக்குன்னு மைண்டு ஃப்ரெஷ் ஆகும், உண்மை தான். ஆனால் அது சரியான வழி கிடையாது. அது ஒரு டைமில் ஆத்மாவுடைய சக்தியை இழக்க வைக்கும். ஸோ அதனால் அதை ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். அப்படியே இந்த பாட்டு நல்லாயிருக்கு, அந்த பாட்டு நல்லாயிருக்கு, இப்படிலாம் பசங்க பேசுவாங்க, படத்தை பற்றி பேசுவாங்க, எல்லாத்துலேருந்தும் விலகுங்க. இது ஃபுல்லாக சாக்கடை தான், இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த விஷயமெல்லாம் இறைவன் ஞானம் கொடுக்குறாரு ராஜயோக தியான நிலையங்கள் மூலமாக. அதை முரளின்னு சொல்லுவோம். அதை நீங்கள் டெய்லியும் கேளுங்க. கேட்கும்போது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கிட்ட இருந்தும் விலகி தான் இருப்போம். ஆனால் பயங்கர ஆனந்தமாக இருப்போம், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்க்குறது பேரண்ட்ஸாக இருந்தால், எந்த ஸ்கூலில் நல்ல மார்க்கு காட்டுறாங்க அந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்காம, எந்த ஸ்கூலில் குழந்தைய டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிறாங்க அந்த ஸ்கூலில் சேருங்க. ஏன்னா அமைதியாக இருக்கும்போது தான் புத்தி வேலை செய்யும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதையும் மீறி அப்பா அம்மா சொல்கிற மாதிரி தான் நடக்கணும், அந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், டார்ச்சர் அனுபவிக்கணும்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளோ பாவம் நம்ம சேர்த்துருக்குறோன்னு அர்த்தம். ஆனால் அந்த பாவம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி எப்படியாவது உங்களுக்கு ஆனால் இதில் இன்னொரு எச்சரிக்கையும் ஒன்று இருக்குது. என்னென்னா, நான் சொன்னாலே சின்ன வயசில் தான் நம்ம அதிக தண்டனை அனுபவிக்கிறோம். அது ஆக்சுவலாக பல ஜென்மத்துடைய தண்டனை. அதுக்கப்புறம் அந்த தண்டனை குறைஞ்சாலும் இப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்னா மீண்டும் அது அதிகமாக வரும். ஏன்னா ஆத்ம சக்தி அதிகமாகும்போது பல ஜென்மத்து தண்டனை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக வருது. அதனால் பயப்பட தேவை. இன்னும் நீங்கள் பவர்ஃபுல்லாக இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது வர்றதே உங்களுக்கு தெரியாது. அது எப்படி இருக்குன்னா, தலைக்கு தலைப்பாகையோடு போகுதுன்னுவாங்களே, அல்லது ஈட்டி மாதிரி வர்றது ஒரு முள்ளு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அனுபவமாகாது, மற்றவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியும், உங்களுக்கு ஒன்றுமே அனுபவமாகுது. ஸோ பாவமும் கடகடன் போயிடும். ஒரு டைமுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே வராது, ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் அவசியம் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. இதில் நீங்கள் பக்காவாயிட்டிங்கன்னா, நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தால் உங்களுடைய குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் சொல்லி இந்த வீடியோவை போட்டு காட்டி கூட ஒரு நாள் 1 மணி நேரம் ஒரு மணி நேரம் எங்களுக்கு டைம் கொடுங்க, இதை போட்டு காட்டுறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ கூட நீங்கள் போட்டு காட்டலாம். அப்போ கூட அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்று, டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை அடிக்கிறது இப்போ சட்டம் இருக்குது, அதையும் மீறி அடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அது வேறு. ஆனால் மிகப்பெரிய பாவம். ஏன்னா
ஆத்மா வந்து தூய்மையாக இருக்குது. அதாவது அந்த டீச்சரை விட குழந்தை ஆத்மா தூய்மையாக தான் இருக்குது இல்லையா? அப்போ ஒரு தூய்மையான ஆத்மாவை அடிக்கிறது வந்து பாவிகளை அடிக்கிறதே பாவம்தான். அப்போ தூய்மையான ஆத்மாவை அடிக்கிறது அது உங்கள் சொந்த குழந்தையாக இருந்தால் கூட அடிக்கக்கூடாது அப்படின்னு இறைவன் சொல்கிறார். ஏன்னா அது மிகப்பெரிய பாவம். அது என்ன ஆகுனா நம்மளுடைய வாழ்க்கையில் காட்டிடும், நல்லா தெரியும். அந்த மாதிரி குழந்தைங்களை அடிக்கிறவங்களுடைய வாழ்க்கை போக போக பார்த்திங்கன்னா அந்த நிம்மதியே இல்லாமல் போயிடும். ஸோ இதுக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது, அதை கவனிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி படிக்கிறது, இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த பழக்கம் இருக்குது, பெரும்பான்மையானவர்களுக்கு. அப்போ ஒரு பதற்றத்தோடு அது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நீங்கள் படிக்கிறது பார்த்திங்கன்னா பல நாள் படிக்க வேண்டியதை ஒரே நாளில் உங்களால் படிக்க முடியுது அன்னைக்கு. அப்போ அன்னன்னைக்கு ஏன் முடியாது? முடியும் இல்லையா? ஸோ அப்போ அன்னன்னைக்கு அதே ஃபோர்ஸோட அதே ஒரு பதற்றத்தை நீங்களாக உருவாக்கும்போது அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையிலே சூழ்நிலை உருவாக்கும்போது அது உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அப்படி நீங்களே முன்கூட்டியே அது ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருங்க, ஆத்மான்ற உணர்வில் இருங்க, இறைவன் நினைவில் இருங்க, தானாகவே படிப்பு ஏறும். பட் அதை விட முக்கியமாக வந்து இறைவனுடைய நினைவு, அதில் கவனம் வைங்க. ஏன்னா படிப்புன்னு இறைவன் நினைவு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஆத்மா சக்தி இழந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும், தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம ஆத்மாவுக்கு சக்தி ஏற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம படிக்கிறது பின்னாடி வருமா வராதான்னு தெரியாது, ஆனால் ஆத்மாவுக்கு சக்தி ஏற்றுறது கண்டிப்பாக வரும், ஸ்ரீ நாராயணனாகவே ஆக்கிடும். ஸோ கடவுள் இல்லாமல் பண்ணுற எல்லா முயற்சியுமே வேஸ்ட்டு தான். சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 10th +2 எக்ஸாம்லாம் நடக்குது இல்லையா? ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அப்ளை பண்ணி அதோடைய ரிசல்ட்டை வந்து கமெண்ட்டில் அவசியம் தெரியப்படுத்துங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.